தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வழங்க 4 மாதம் அவகாசம் கேட்டதை கண்டித்து திருச்சியில் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் இந்தியா முழுவதும் அனைத்து கட்சியினரும் நன்கொடை பெற்றுள்ளனர். இதில் சுமார் 6000 கோடியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக வழக்கு நீதிமன்றம் சென்றது. விசாரணையில் நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்களில் யார் யார் எவ்வளவு பெற்றார்கள் என்ற விவரங்கள் வழங்க கோரி நீதிமன்றம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது. ஆனால் வங்கியோ நாங்கள் தயார் செய்து வழங்க 3 மாத கால அவகாசம் தேவை என கூறியுள்ளது. அனைத்தும் தற்போது டிஜிட்டல் மூலமாக உள்ள நிலையில் வங்கி 3 மாதம் அவகாசம் கேட்பது ஏன் என்று கண்டித்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுவதும் கண்டனம் தெரிவித்து வருகின்றது. தமிழகம் முழுவதும் காங்கிரசார் வங்கிகள் முன்பு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி முன்பு மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாரத ஸ்டேட் வங்கியை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டு செயல்படும் பாஜக அரசை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பாஜக மோடி ஊழலை, பாஜக மோடியின் ஊழலை மறைக்க துடிக்கும் பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். பாஜகவிற்கு பணம் கொடுத்தவர்கள் பட்டியலை வெளியிடு வெளியிடு வெளியிடு. நாட்டிற்கு கேடு விளைக்கும் ஒரு திட்டம் என கூறி கடந்த 15ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் யார் யார் தேர்தல் பத்திர திட்டத்தின் அடிப்படையில் நன்கொடைகளாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற பட்டியலை நேற்றைய தினம் 6ஆம் தேதி பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பாக எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், அதுவும் 3 மாத கால அவகாசம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்றுதான் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதை வெளிப்படையாகவே பாரத ஸ்டேட் வங்கியை தனது கைப்பாவையாக பாஜக மோடி அரசு செய்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே இது போன்ற செயலை செய்யக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியையும் இந்த செயலை தூண்டிவிடக்கூடிய பாசிச பாஜக அரசையும் கண்டித்து இன்று திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.